நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் மந்தராமன் வெல்கம். இது கடல் ஹோம்ஸ். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷிகள் செட்டுகள், கோ பிரசன்ட் பை காலிமார்க் பவன்டோ. நம்ம ஷோல வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்க போகுது. வழக்கமா வர 4 செலிபிரிட்டிஸ் விட இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு செலிபிரிட்டி வந்திருக்கார். லெட்ஸ் வெல்கம் பட்டு மாமா. மாமா எங்க இருந்து வர்ற? மயிலாப்பூர். அடடா மாமா, நீ நடந்து வரப்பயே சங்கீதம் விளையாடுறது. மூதேவி சங்கீதம் இல்லடா, சாப்பிட்டு ஏப்பம் விட்டேன். இது எப்பத்திலே சங்கீதம் வாழ்றது போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏன் உங்களுக்கு வந்து பட்டு மாமான்னு பேர் வந்தது? ஆக்சுவலாக பாட்டு மாமா தான்டா. முதல்ல ஒரு கச்சேரிக்கு போனேன். சரி, பாடினேன், கால் எடுத்துட்டான். ஓ வந்து இப்படி அலையுது. மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? பொதுவா யாராவது பாகவதர் கச்சேரி சரியா பண்ணல அப்படின்னா ஏத்தமாகிற ஆடியன்ஸ்லாம் எஞ்சி போயிடுவா. உங்க கச்சேரியில் எப்படி? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ரா. எப்படி? பக்கவாதியா இருக்கா இல்லையா? ஆமா, அவளே எஞ்சி போயிடுவோம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பெரிய பெரிய சபாலெலாம் கச்சேரி பண்ணும்போது எனக்கு பயமா இருக்குண்டா. ஏன்? நான் மட்டும்தான் இருப்பேன், வேற யாருமே இருக்க மாட்டேன். அதனாலயா? சரி, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களோட 4 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கா. சூப்பரான செலிபிரிட்டிஸ்? ஆமா. அப்ப நம்ம ஷோல இல்ல மாமா, நம்ம ஷோக்கு தான் வந்திருக்கா 4 செலிபிரிட்டி. சரி சரி. யாரு? அதுல வந்து முதல் செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மேல் செலிபிரிட்டி. மேல்? சொல்லு. சலிச்சுக்காதீங்க, கேளுங்க. இவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளை? ஆமா. இவர் நடிச்ச சீரியல்ல உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி சின்ன திரையில இருந்து அப்படியே வெள்ளித்திரைக்கு போய் இப்ப ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு நட்சத்திரம். யாரு? சரவணன் மீனாட்சி. மீனாட்சி வந்திருக்காரா? அம்மாப்பா, நான் மேல் செலிபிரிட்டின்னு சொன்னேன்ல. அப்ப எனக்கு பிடிக்காது, மாமிக்கு தான் அவர் பிடிக்கும். இவர் சேர்ந்து தான் வருவா எப்பயுமே. இன்னைக்கு அவர் தனியா வந்திருக்கா. நெக்ஸ்ட். ஓகேவா? சரவணன். ரெண்டாவது ஆள் ஒரு போலீஸ்கார். நான் எதுவுமே பண்ணலையா? ஏன் பயப்படாதீங்க மாமா, போலீஸ்கார் அவரு. ரொம்ப நல்ல போலீஸ்கார். ஓ. அவரை நீங்க எவ்வளவு வேணா கலாய்க்கலாம், கோச்சிக்க மாட்டார், முகத்தை சுளிக்க மாட்டார். ஏன்? அவர் மேல ஆசிட் ஊத்தே மூஞ்சி ஒண்ணா ஆகல. ஓ, அப்படி ஒரு பவரான ஆளு. ஆமா, அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆள். அடுத்த செலிபிரிட்டி சொன்னேன். வேற யாரு? போலீஸ்காரு, வாட்ச்மேனா? அடுத்து ஒரு ஹீரோயின். சொல்ல நம்ம யாரு? யாரோ யாருக்கு இவர் யாரோன்னா எல்லாரும் இவாதான் நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோயின் கட்டி பிடிச்சுட்டா. யாரு? விஜயலட்சுமி. சென்னை 28 அறிமுகமாய் பின்னி படம் எடுக்கிறா. விஜயலட்சுமி? ஆமா. நமது கிருஷ்ணனா நம்ம ஆளு? ஹீரோயின் விஜயலட்சுமி. ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ஹீரோயின் கேரளால இருந்து வந்திருக்கா. கேரளால இருந்து? ஆமா. இங்க? ஆமா. என்ன? எல்லா ஹீரோயின் கேரளால இருந்து தானே இப்ப வரா. அதனால என்ன இருக்கு பெருசா? இல்ல அங்க ஹீரோயின் இருந்தவா இங்க வில்லி வேடம் பண்ணிருக்கா. ஓ சூப்பர். அப்புறம் வெயிட் பண்ண கூப்பிடு. சிருந்தா. வெனிலா வீட்ல இருந்து குடும்பமா வந்திருக்கா. கூப்பிடலாமா? நம்ம வெனிலா வீடு டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் செந்தில், விஜயலட்சுமி, சிருந்தா அண்ட் முத்துராமன் சார். ஓகே, எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வெண்ணிலா வீடு திரைப்பட டீம்ல இருந்து நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சந்தில் சார். தேங்க்யூ மகேஷ். புது மாப்பிளப்பா, ஒரு பலத்தை கைத்தல் தட்டுங்கப்பா. ஆனா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பல பேர் கேட்டுனே இருந்தானுங்க. இந்த பூனை பால் இல்லப்பா, எல்லாத்தையும் குடிக்கும் நிரூபிச்சிட்டீங்களே தலைவா. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய திருமண வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நீங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நன்றி. சொல்லுங்க, நம்ம ஷோ பாத்திருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? நம்ம நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னு சொல்றேன். சொல்லுங்க. ஆக்சுவலா விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராமுக்காக நம்ம வெண்ணிலா வீடு டீம் போறோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். சரி. நேத்து நைட்டு தான் வந்து டைரக்டர் சொன்னாரு, அது நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் சார்னாரு. ஐயோ சார், அவனுங்களா? நாளைக்கு நான் உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு. நான் இல்லை சார், நம்ம டீம் கண்டிப்பாக போனேன் சார், நம்ம போய் நல்லா சாதிக்கணும். நாங்கள் இல்லை சார், அந்த மகேஷை கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம் சார், பாலாஜி எந்த கணக்குமே சேர்க்க முடியாது சார், கொஞ்சம் கூட ஈவி இறக்கும் அது கூட இல்லாமல் ஓட்டுவார் சார். அதனால தான் பாலாஜி பதில் பட்டு மாமாவை வந்திருக்கான். ஸோ பட்டு மாமா வந்தனால கொஞ்சம் சேஃபாக இருக்கேன் சார். த பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள். உங்களை சந்திச்சதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார், நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா, என்ன நினைக்கிறீங்க? பார்த்துருக்கேன். பட் இவர் சொன்ன மாதிரி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வழக்கமாக காமெடி தான் பண்ணிட்டு இருக்கீங்க டிவியில், அவர் அதை விட காமெடி. சிருந்தா,
கேரளால பெரிய ஹீரோயின்னு கேள்விப்பட்டோம். டச்சப் அவரை வச்சுங்க. ஹீரோவா வச்சுக்கிறோம். இல்ல இல்ல பொறாமப்படுறேன் சார். அதான் வழக்கமா ஹீரோவா அவன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனே. இல்ல வழக்கமா அவன் பேசுவான். நீயே பேச மச்சி சிறுந்தாட்ட. இந்த ஷோ பார்த்துருக்கல? இல்ல ப்ரோமோ பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோமோ. ஓ சரி சரி. தமிழ் பண்ணல வருமா? இல்ல நல்லா இந்த ஷோ வராது. ப்ரோமோ மட்டும் தான் பார்த்திருக்கேன். உங்க படம் ட்ரெய்லர் மட்டும் பார்த்தா போதுமா? ஃபுல் படமும் பார்க்கணும்ல. அந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம் வந்தா ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடணும். இந்த ஷோ நான் ஃபுல்லா பார்க்குவேன். ஓகே ஓகே. சொல்லுங்க விஜயலட்சுமி. எஸ். நிறைய படங்களை பார்த்துருக்கோம் உங்களை. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் ஃபன், ஸோ மச் ஃபன். ஆனால் கொஞ்சம் பயம் கூட. இங்கே வந்தவொன்னு அவர் சொன்னார், யார் அவங்க 2 பேர் தெரியும்ல, காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. யாரு? செந்தில். ஆமாம், நிறைய பயமுறுத்தி வச்சிருக்காரு என்ன. ஸோ நானும் கொஞ்சம் பயந்து வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பயப்படாதே, நான் இருக்கேன். பண்ணி அதான் பயமேடா. ஆமா அதான் பயமே. நான் நைஸ் பண்ணிட்டேங்க. யார? நீங்க நைஸே பண்ண வேண்டாம். ஃபீமேல் செலிபிரிட்டினா அவனே நைஸ் ஆயிடுவான். அப்படியா? ஆமா. சரி மாமா ரொம்ப ஆடாதீங்க. விக்கு வந்துரும். நம்ம அங்க போயிடலாமா? வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டால்னா, மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பான். முதல்ல அந்த ஜூஸ் எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா இருக்கும் குடிச்சிடக்கூடாது சார், உங்களுக்கு தான். ஓகேவா? இல்ல அதான் ஜூஸ்ன்ட்டீங்களே. அதான் குடிச்சிட்டு முதல்ல பஸ்ஸர் அமுக்கிறவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே ரெடியா? ஓகே. சரி வெண்ணிலா வீடு டீம் எப்படி அமக்கலம் பண்ண போகுதுன்னு பாத்திரலாம். உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி. பல் போன கிழவன் பஞ்சாமிர்தம் எப்படி சாப்பிடுவான்? சீக்கிரம். ஆமா. ஆமா லட்சுமி. அவரு முத்துராமன் சார். எங்க பஞ்சாமிரத்தை பாத்ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடுறாரா? சரி ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? துப்பிட்டு சொல்லலாம் இல்ல முழுங்கி கூட சொல்லலாம். அடுத்து செந்தில் சார். சொல்லலாம். நீங்க ரொம்ப தூக்க கூடாது. கக்கி கக்கி சாப்பிடுவான். சாப்பிடவே இல்லை. அப்புறம் எப்படி கக்கி? ஓகே நக்கி நக்கி சாப்பிடுவான் என்பது சரியான விடை. செந்தில் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். சரி முத்துராமன் சார் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் நக்கறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் பாட்டில் காலி பண்ணிருப்பாரு போல இருக்கு. டப்பா பெரிய டப்பா. அதான் டப்பா. மாமா என்ன இப்படி பதில் சொல்றா? எடுத்து சாப்பிடணும், டப்பால வாயில விடக்கூடாது. ஓகே பாத்ரூம்ல போய் சாப்பிடான்னு சொன்னீங்க. பாத்ரூம்ல ஏதாவது சாப்பிடலாம் மாமா. தண்ணி சத்தம் கேட்டது அதனால சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த கேள்வி. வானிலை அறிக்கை எப்படி வாசிப்பாங்க? வெதர் ரிப்போர்ட் எப்படி சொல்லுவாங்க? முத்துராமன் சார். வானம் கர்ப்பமா இருக்கா? மழை அதாவது நீங்க மழை பொழிஞ்சும் இருக்கும் பொழியாமையும் இருக்குமா? அழுக்கும். இன்னும் வெயில் அடிக்குமா? இது டோட்டலா கரெக்டா இருக்கு. அடுத்து அதாவது நாங்க வானிலை அறிக்கை தான் சொல்ல சொன்னோம். மழை எப்படி பெய்யும்னு கேட்கல. இவரை எடுத்து மாத்துங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும். இல்ல அவர் தாங்க ஜென்டில்மேனா ட்ரை பண்றாரு. நீ யாரும் அவ்வளவா ட்ரை பண்றது இல்ல. இல்ல மேகமூட்டமா இருக்கும், அவ்வப்போது மழை பெய்யும். வானம் மேகமூட்டம் வரும், அவ்வப்போ மழை பெய்யும். நன்றி வணக்கம். வெரி குட் வெரி குட் வெரி குட். I am so proud of you. ஆனா அதிகமா மழை பெய்யறது வந்து கேரளால. அதனால கேரள வெதர் ரிப்போர்ட் ஒன்னு பாருங்க. வாமன குட்டி பறஞ்சுக்கோ. நீ கொஞ்சம் மூடிக்கா. என்ன மகாபாரதம் சங்கா ஊதுற? மகாபாரதம் சங்கு ஊதுது போல இருக்கு. என்ன மாமா? ஏமா விஜயலட்சுமி ஏமா இப்படி? என்னாச்சு? ஏன் துணி கடை வாசல்ல கும்பிட்டு உள்ளான்னு போன அந்த மாதிரி நிக்கிறமா? சுந்தா வாட் ஹேப்பன்? I tried. I was saying namaskaram. சரி ஓகே. இப்போ சொல்லுங்க. നമസ്കാരം. ഇന്നത്തെ കാലാവസ്ഥ
அதே மாதிரி நியூஸ் ரீடர் மாதிரியே சொல்லுங்க. சரி. நமஸ்காரம். എല്ലാവർക്കും ഇന്നത്തെ കാലാവസ്ഥ വാർത്തയിലേക്ക് അങ്ങനെയാണോ പറയുന്നത്? I don't know. Okay, anyways, I'll try. നമസ്കാരം. அட போமா ஒரு நியூஸ்ல 3 நமஸ்காரமா சொல்லுவான். ஆள பாருங்க. Okay, this is the last നമസ്കാരം. சொல்லு. നമസ്കാരം. ഇന്നത്തെ കാലാവസ്ഥ ഇന്ന് മഴ പെയ്യാൻ അധികമായിട്ട് സാധ്യത കാണുന്നുണ്ട്. മഴ പെയ്യിട്ട് അധികമായിട്ട് സാധ്യത കാണുന്നുണ്ട്. കൊച്ചിയിൽ ഇന്ന് മഴ പെയ്യുമെന്നാണ്. കൊച്ചിയിലെ മഴ പെയ്യും, ഗുരുവായൂരിലെ പെച്ചിട്ട് അടിക്കാം. இருந்தாலும் பெஸ்ட் வானிலை அறிக்கை சொன்னது செந்தில் அப்படிங்கிறதுனால செந்தில் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஆமா ட்ரை பண்ணறா நீ பண்ணவே இல்லையா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. பாம் வெடிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? உண்மையான பாம். இருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி. இல்ல இது வந்து நல்லா வெடிக்கிறப்ப ஒருத்தன் மியூட் போட்டான் அப்படிங்கதான். சொல்லுங்க விஜயலட்சுமி. இல்ல நீங்க இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்லா சொல்லுங்க. தப்பு இல்ல. ஜூஸ் வரக்கூடாது யாரோ சொல்லிருக்காமா? சொல்லுங்க. என்ன இல்ல அது பாம் மேல கால் வச்சு போல. அடுத்து ஆனா நான் சொன்னேன். ரோ அட கேரள பாமண்ட. பூம்னு அடிக்குமா? பாம் பாம் எப்படி வெடிக்குது கேட்டா பூம். செந்தில் சார். ஆனா இந்த பாம் பவர்ஃபுல் பாம். பக்கத்துல எந்த பாம் இல்ல பாருங்க. வெரி குட். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது முத்துராம் சார், அதனால அவருக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம் நினைக்கிறேன். முத்துராம் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். Thank you. சத்தியமா இந்த ரவுண்ட் இந்த பாம் அடிக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்களே, சத்தமே இல்லாம சில பேர் பாம் அடிச்சுட்டு எவ்வளவு பாடு. ஏன் நம்மளை பத்தி பேசும்போது பட்டு மாமா விழுக்கிறேன்? என்ன பேசவே இல்லையா? தெரிஞ்சிருத்தா? இங்க வருது. தெரிஞ்சிருத்து மாமா. அடுத்த கேள்வி. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. வண்ண பொடிகளை பூசி விளையாடும் பண்டிகையின் பெயர் என்ன? கலர் பவுடரை பூசி விளையாடும். குடிச்சிட்டு விஜயலட்சுமி. கோலியா? கோலியா? ஓலி. கோலி கிடையாது. அடுத்து முத்துராம் சார். ஹோலு. ஹோலு. ஹோலி என்பது சரியான விடை. நாம விஜயலட்சுமி மார்க் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீங்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை எழுப்பவர்களை எப்படி திட்டுவீர்கள்? விஜயலட்சுமி. போடா. அவ்வளவுதான். இல்ல வேற? லூசு. தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புனாவா? உங்களை எழுப்புனாவா? சரி, அடுத்து முத்துராம் சார். யாரும் கட்டுறாங்க அங்க அங்க. செந்தில் சார். ஓஹோ, ஆனா எனக்கு புரிஞ்சிடுது. என்ன சொல்லியிருக்கா மாமா? மகேஷ் பாலாஜினார்ல. ஆமா, ஒருத்தன் பால் போடுறேன், இன்னொருத்தன் பேப்பர் போடுறேன். நம்ம தொழில் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? சரி, என்ன சொன்னீங்க ஆக்சுவலா செந்தில் சொல்லுங்க. போடா பாலாஜி, போடா மகேஷ், அறிவில்லடா உங்களுக்கு? ஏன்டா வந்து எழுப்புனீங்க? சா வச்சிருவேன். இல்ல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண முடியாது, அதனால தான். இல்ல நீங்க சொன்னதுலயே அந்த வீரியத்திலே புரிஞ்சுட்டேன் எந்தெந்த வார்த்தை நீங்க போட்டிருக்கீங்க மனசுல. முத்துராமன் சார் தான் வந்து கொஞ்சம் ரியலா வந்து அதே ஆக்ரோஷத்தோட சொன்னாரு. அதனால முத்துராம் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். செந்தில் சார், வீட்ல எந்த லாங்குவேஜ் பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் வந்து தமிழ்ல பேசுவேன். அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை வந்து மலையாளத்துல பேசுறாங்க. பெஸ்ட் வந்து எங்க அம்மாவும் அவங்களும் பேசிக்கிறது தான். எப்படி? அவங்க வந்து சாப்பிட்டியாமா அப்படின்றாங்க, ஆமா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. உடனே இவங்க சரிங்க அத்தை சாப்பிடலாம் அப்படின்னு ஃபுல்லா சைன் லாங்குவேஜ்லேயே தான் அவங்க பேசிக்கிறது. ஸோ அதனால வீடே வந்து ஒரு மாதிரி பாரத விலாசா இருந்துச்சு. இல்ல இதுல எந்த அளவுக்கு வந்து ஆண்டவன் உங்களுக்கு அனுகிரகம் புரிஞ்சிருக்கா பாருங்க. ஆமா, நிறைய பேர் எனக்கு ஈக்குவலா பேசும். ஈக்குவலான்னு சொல்லாதீங்க, வயசு பேசுவாங்க, நீங்க கேட்டுக்குவீங்கன்னு சொல்லுங்க மாமா. புரிஞ்சுட்டேன். நம்ம ஆத்துல அப்படிதானே மாமா, எல்லாரும் நோண்டாதீங்க. ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஐஸ் எப்படி விற்பீர்கள்? ஐஸ் விற்கிறதுனா எப்படி விற்பீங்க? விஜயலட்சுமி. நிறைய வெரைட்டி ஐஸ் விற்கிறோம். ஐஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, வாய் கூசுது.
என்னம்மா எப்பமா ஒரு வார்த்தை ஏய் மட்டும்தான் வருது. முத்துராம் சார் ரைட் ஃபாரஸ்ட் கப்பாஸ் ரைட் ரைட் ஃபாரஸ்ட் கப்பாஸ் ரைட் ரைட் கார்னர் ஓகே ஓகே செந்தில் சார் கோல் பே கோல் பே கோல் கோல் பே கோல் பே கோல் பே சூப்பர் பெஸ்ட் ஐஸ் குல்பி ஐஸ்ங்க குல்பி ஐஸ்க்கு மார்க் கொடுத்தலாம் சரவணன் சாருக்கு செந்தில் அவர்களுக்கு ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி இமிடியேட்டா கண் காது வாயை மூடிக்கொண்டிருக்கும் குரங்கு பொம்மை எதை உணர்த்துகிறது இவ்வளோ பேசலாம் என்னால பேச முடியாதுமா. அட்டன் பண்ணு மஸ்டா பண்ணா முத்துராம் சார் கெட்டதை பார்க்காரு கெட்டதை கேட்காரு நான் இந்த பக்கம் பார்க்கல கெட்டதை பேசாரு அதை டீயடைன்னு கூட சொல்லிக்கலாம் டீயடை பார்க்காரு டீயடை பேசாரு டீயடை கேட்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே சரியான விடை முத்துராம் சாருக்கு மார்க் கொடுத்துடலாம் உங்களுக்கான அடுத்த கேள்வி கொத்து பரோட்டா போடும் சத்தம் எப்படி இருக்கும் தெரியவே இல்ல முத்துராம் சாருக்கு நீங்க வந்து அமிச்சிட்டு அப்புறம் தான் அது கொடுத்தீங்க செந்தில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க செந்தில் சூப்பர் டைப் பண்ணிருக்காப்ல ஆனா கல்லு சவுண்ட் வரல ஓ கடல் சவுண்ட் மட்டும் தான் வருதுல்ல இல்ல கல்லு சவுண்ட் மட்டும் தான் வரும். இல்ல இல்ல குடிச்சிட்டாரு பாதி இல்ல இந்த அளவுக்கு வராது சரி ஓகே பெஸ்ட் கொத்து பரோட்டா செந்தில் அவர்கள் போட்டதுனால செந்திலுக்கு மார்க் கொடுத்துடலாம் ஓகே வெற்றிகரமா முதல் சுற்றை முடிச்சிட்டீங்க 4 பேரும் ஓகே வெரி குட் இந்த முதல் சுற்றை பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது சுற்றுக்கு வந்துரும் நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது சுற்று டிஷோம் இந்த டிசம்படிஷனுடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டால்னா மகேஷ் ஆசிட்டிஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான் நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கு இல்லையா கலர் கலர் பால் அதை ஓங்கி மூஞ்சில் அடிச்சிக்கணும் யார் வேகமாக அடிச்சுக்கிறீங்களோ அவங்க பதில் சொல்லலாம் 2வது சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு நாள் ஒரு கோழி ஒரு முட்டையிடும் என்றால் 200 கோழி கொண்ட பண்ணையில் அது எத்தனை முட்டையிடும் விஜயலட்சுமி ஒண்ணு. தப்பு முத்துராம் சார் 200 தப்பு 1 I got it. ஒரு முட்டையிடும் என்பது சரியான விடை விஜயலட்சுமி மார்க் தரலாம் அடுத்த கேள்வி கிழக்கில் இருக்கும் தலையாட்டி பொம்மையை வடக்கில் இருந்து நீங்கள் அசைத்தால் அது எந்த பக்கம் ஆடும் முதல்ல செந்தில் சார் What is this? I didn't get it. எல்லா பக்கமும் ஆசை எல்லா பக்கமும் இல்ல அந்த தலையாட்டி பொம்மை ஏதாவது சொல்லிச்சு என்னமா What is this Senthil? I can't understand anything. அதான் சொல்லிச்சு சுந்தா Correct. you don't know Tamil No. I don't know English we are friends okay விஜயலட்சுமி அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அந்த மூஞ்சில முன்னாடி இப்ப சொல்லுங்க இல்ல இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி சுத்தி ஆடும். ஏன் கால் கையில அதுக்கு மலிச்சுக்குதா சுத்தி சுத்தி ஆடுமா எல்லா பக்கமும் தான் ஆடும் எல்லா பக்கமும் ஆடும் என்பது சரியான விடை சரவணன் அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம் செந்தில் அவர்களுக்கு உங்களுக்கான அடுத்த கேள்வி 2 கல்யாணங்கிறது எத்தனை காலத்து பயிர் 2 கல்யாணம். 2 மேரேஜ் அப்படிங்கிறது எத்தனை காலத்து பயிர் அது உனக்கு தெரியாதுமா தமிழ் பொன்மொழி செந்தில்ஜி ஒரு கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர் 2 கல்யாணம்ன்றதும் 1000 காலத்து பயிர் 2000 காலத்து பயிர் 2000 காலத்து பயிர் 1000 காலத்து பேர் 1000 காலத்து பயிர் 1000 சும்மா என்ன 1000 அவர் எப்படி சொல்லிட்டாரு. மூஞ்சில் அடிச்சுக்குமா மூஞ்சில் அடிச்சு சொல்ல 1000ன்னு 1000. 1000 காலத்து பயிர் என்பது சரியான விடை சிறந்தாக மார்க் கொடுத்துடலாம் Thank you. மாமா நீங்க என்ன பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் தான் ப்ராப்ளமா இருக்கு நீங்க பக்கத்துல போய் நின்னு ஐ மீன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நின்னு தமிழ் ஏதாவது சொல்லி தர ட்ரை பண்ணுங்க அப்படி போடு 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 அசத்து போடு கண்ணாலே என் தள்ள கல்ல போடு மாமா நீங்க வெளியில கச்சேரி பண்ணி தான் பல்ப் வாங்கன்னு பார்த்தேன் பட் ஷோலயே பல்ப் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க மூடுங்க
ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. இதுக்கும் ஸ்ருந்தாக்கு பதில் தெரியாது, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். டேஷுக்கு ஒரு காலம், டேஷுக்கு ஒரு காலம். விஜயலட்சுமி. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். அது பழமொழி ஃபுல்லா சொல்லுங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது சரியான விடை. விஜயலட்சுமி மார்க் கொடுத்துடலாம். ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி மாமா, வெண்ணிலா வீடு நம்ம செந்தில் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட், ஏதாவது கேளுங்க, அவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம். செந்தில் சார், நம்ம வீட்டு பிள்ளை, கண்டிப்பா சொல்லுங்க, இந்த படத்துல உங்களுடைய ரோல் என்ன, நீங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க? முதல்ல விஜய் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா விஜய் டிவி தான் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் எனக்கும் அமைச்சு கொடுத்தாங்க. சரவணன் மீனாட்சியிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு வெள்ளித்திரைக்கு வரத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த டேரக்டருமே வந்து அந்த வெற்றி மகாலிங்கம் கூட பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி பார்த்துட்டு தான் நான் கூப்பிட்டார். ஏன்னா அப்படி ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு ரோல் தான் இந்த ஒரு வெண்ணிலா வீடில் கார்த்தின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு அவர் படைச்ச ஒரு இது. அவர் என்கிட்ட கூப்பிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கதை சொன்னார். கதையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் இந்த இப்படி ஒரு கதையை மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ன்றது உடனே ஓகே சொல்லி இந்த படம் தான் முதல்ல ஆரம்பிச்சதும் கூட. ஸோ எல்லா குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு படம், ஒரு நியாயமான படம். வெரி குட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு மனிதன் 2 பகலும் ஒரு இரவும் தூங்கினால் மொத்தம் எத்தனை நாள் தூங்கி இருக்கு? விஜயலட்சுமி. ஒரு நாள். ஒரு நாள். ஓகே. 2 நாள். 2 நாள். செந்தில்ஜி. 2 பகல் ஒரு இரவு தூங்கி. ஆமா. 1.5 நாள். 1.5 நாள். 1.5 நாள் என்பது சரியான விடை. செந்தில் அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். இன்னைக்கு பகல், நைட் தூங்குறாங்க, அடுத்த நாள் பகல். 1.5 நாள் தானே. நீங்க எப்படி 2 நாள்? நீங்க அதாவது டேட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா அதை ஒரு நாளாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்படி கணக்கு பண்ணோம்னா ரயில்வே டைம் மாதிரி கனெக்ட் பண்ணா 2 days ஆயிடும். ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி. மேலிருந்து கீழ் நோக்கி தொங்கவிடப்பட்ட பல்பில் சுவிட்ச் ஆன் செய்தவுடன் எந்த பக்கம் வெளிச்சம் வரும்? உத்தரம் சார். எல்லா பக்கம். தப்பு. விஜயலட்சுமி. மேலிருந்து கீழ் நோக்கி தொங்கவிடப்பட்ட பல்ப்ல சுவிட்ச் ஆன் செய்தது எப்படி? எல்லா பக்கம். எல்லா பக்கம். அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்றேன். எல்லா பக்கம். For a change, center. ஒரு சேஞ்ச் சென்டர். எல்லா பக்கமும் என்பது சரியான விடை. முத்துராம் சாருக்கு நாம மார்க் கொடுத்துடலாம். இந்த சுற்றுலா உங்களுக்கான இறுதி கேள்வி. ஓகே. உங்கள் சித்தி கணவரின் மனைவி உங்களுக்கு என்ன உறவு? செந்தில். சித்தி. சித்தி என்பது சரியான விடை. செந்தில் அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். 2 சுற்றுகள் வெற்றிகரமா முடிஞ்சாச்சு. 2 சுற்றுலையும் பார்வையாளர் இருந்த சிறந்தாக ஒரு பலத்தை கைதட்டல். வெரி குட். ரைட், 2வது சுற்றுல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது கலர்வோம், நடுவுல கொஞ்சம் பாட் பை MCR விஷுவல் செட்டுகள், கோ பிரசன்டட் பை காலிமார்க் பவன்டோ. நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். பேஸ்மெண்ட் விக்கெட். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டால்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. இந்த பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல இருக்காது, ஆடிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை கீழே விழுந்துட்டேன்னா சரிதா, உனக்கு தான், தூங்கிறாத, மறுபடியும் எழுந்துச்சு உட்காரு, அப்புறம் தான் கேள்வி கேட்பாப்ல. ஓகே. 1 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளோ அதிகமான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரூல்ஸ் கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து களம் இறங்க போகிற சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, புது மாப்பிள்ளை, ஹீரோ சந்தேஷ். இல்ல செந்தில்ஜி, என்ன குலதெய்வம்லாம் ஞாபகத்துக்கு வருது போல இருக்கு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதான் பயப்படாதீங்க, சேதாரம் இருக்காது. ஓகே. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள். ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழ் திரைப்படங்கள். நான் ஒரு தமிழ் படத்தோட பேரை இங்கிலீஷில் சொல்லுவேன். அது வந்து லோக்கல் டிரான்ஸ்லேட்டாகவும் இருக்கலாம், நல்ல டிரான்ஸ்லேஷனாகவும் இருக்கலாம். அதோட தமிழ் படத்தோட பேரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அலிபாபா அண்ட் 40 thieves. அலிபாபாவும் 40 திருடர்களும். மை பிரீத்திங் ஏர். என் சுவாச காற்றே.
க்ளோஸ் யுவர் மவுத் அண்ட் டாக். வாயை மூடி பேசவும். ஒன் டே ஒன் ட்ரீம். நீ உட்கார்ந்து உழுகிற மாதிரி இருந்தது. ஓகே. ஒன் டே ஒன் ட்ரீம். ஒரு நாள் ஒரு கனவு. டச்சிங் கேர்ள்ஸ் ஹார்ட். தொட்டால் சிங்கி. தொட்டா சிரிங்க. தொட்டா சுலுகி. ஒயிட் மூன் கபடி டீம். ஓகே. ஒயிட் மூன் கபடி டீம். வெள்ளிடா கபடி குழு. அரெஸ்ட் வித் ஐஸ். அப்பா கண்களால் கைது செய். மாப்ள. ஐயோ. ஐயோ. forget to tell story. மறந்து கதை சொல்ல மறந்தேன். கதை சொல்ல மறந்தேனா? கொஞ்சம் குழப்பிருச்சு. பரவாயில்ல. my husband like a baby. என் கையில் கணவன் குழந்தை மாதிரி. ஏன்னா என் புருஷனுக்கு குழந்தை வேணும். என்னது? என் புருஷன் குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி. சரி. டைம் அப் டைம் அப் டைம் அப். அப்படியே உட்காருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் செந்தில் 7 மார்க் எடுத்திருக்கீங்க. நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுல இரண்டாவதா வந்து கலந்துக்க போற போட்டியாளர் விஜயலட்சுமி. பொம்பளை கேள் இப்படிதான் இருப்பா. இப்படி விடுச்சுண்டா. எப்படி சொல்றேன்? நான் இல்லையா? நீங்க ஹோம்லி கேளா? மூடுங்க. நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன். அதை வந்து சென்னை தமிழ்ல நீங்க சொல்லணும். ஐயோ ஓகே. ஓகேவா? வெரி குட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கிளாஸ். டம்ளர். டம்ளர். சென்னை தமிழ்ல. டம். சரி. பணம். லோட்டா. அது ஃபர்ஸ்ட். லோட்டா. ரைட். ஓகே. பணம். துட்டு. சிமெண்ட். மெதுவா மெதுவா. சிமெண்ட். சிமெண்ட் தெரியாது. ட்ரவுசர். நிஜார். சாப்பாடு. சாப்பாடு. சோறு. வலி. நோவு. நிஜமாவா? மெய்யாலுமா? பொய். உதாரு. எவ்வளவு அழகா இருக்கு விஜயலட்சுமி மூஞ்ச மறைச்சோன்னு. டைம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம். வீட்டுக்கு பக்கத்துல. ஊட்டாண்ட. அழகா இருக்க. எனக்கு தெரியலையே. சூப்பர் ஃபிகரா? சூப்பர் சிங்கரா? சூப்பர் ஃபிகரா? ஓ சூப்பர் ஃபிகர். சரி தொலைவு. அதான் விழுற மாதிரி இருந்தா விழுந்துருங்க. அப்படியே அப்படியே உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா. எத்தனை? எத்தனைலாம் இருக்கட்டும். ஏமா உழுவுற மாதிரி இருந்தா உள்ட்டுருமா இல்லை எருவு மாடு ஒன்று ஹாட்டு பண்ணு சொன்னோமா இல்லையா? அந்த கயிறு விடுன்னு சொன்னோமா இல்லையா? மாமா பெண் குழந்தைகளுக்கு அடிபட்டுதுன்னா நீங்க பொறுக்க மாட்டேல. பாருங்களா என்னென்ன என்ன ஆயிட்டு? என்னாச்சுன்னு தெரியல. காட்டுங்க. ஒண்ணும் இல்ல. நல்லா காட்டுங்க. காட்டுங்க ஒரு வாட்டி. என்ன ஆயிட்டு? ட்ரீட்மெண்ட் கேட்ட வாங்க வைக்க. ஓகே. இந்த சுற்றுலா விஜயலட்சுமி 7 மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா மூணாவது வந்து களமிறங்க போற போட்டியாளர் போலீஸ்கார் முத்துராம் சார். முத்துராம் சார் சொல்லுங்க சார். அது ஆம்பளை மாடு கெட்டப். உடனே அணைச்சு படுத்துறது. சரி. பழமொழி ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன். அது தமிழ்ல நீங்க சொல்லணும். ஓகே. ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை கம்மியா இருக்கிறது. அப்படியே சொல்லக்கூடாது. பழமொழியா சொல்லுங்க. நெக்ஸ்ட். லுக் பிஃபோர் யூ லீப். நெக்ஸ்ட். டிட் ஃபார் டாட். நெக்ஸ்ட். இதுவா? வெரி குட். டிட் ஃபார் டாட். நெக்ஸ்ட். லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண்ணில்லை. நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாமல் லாபம் இல்லை. ஆஸ் ஃபாதர் ஆஸ் சன். அவன் அப்பா இவன் பையன் சொல்லிடாதீங்க. கேள்வி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஆஸ் ஃபாதர் ஆஸ் சன். அப்பா போல பிள்ளை. பார்க்கிங் டாக் seldom bite. Okay, barking dog seldom bite. Next. Work is worship. Next. Silence gives contest. பொறுமையா Union is strength. ஒற்றுமையே பலம். ஐயோ. Time up. மெதுவா. இந்த ஓரமா. பரவாயில்ல. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முத்துராம் சார் 3 மார்க் எடுத்துக்கிறாரு. மாமா இதை ஆறுதலா பேசி அனுப்புங்க. சிண்டாவோட கூட எடுத்துருவேன். சிண்டாவோட கூட எடுத்துருவேன். சிண்டாவோட கூட எடுத்துருவீங்க. பாத்துருவோம். நன்னா இருக்கும்.
நல்ல ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி சிந்தாவை பண்ணது. ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் வீக்கு சுற்றுல இறுதியா வந்து களமிறங்க போற போட்டியாளர் கடந்த 2 சுற்றுல ஒண்ணுமே பண்ணாத சிந்தா. சிந்தா ரெடியா? தமிழ் படத்துல தமிழ் மூவிஸ்ல வில்லன் கேரக்டர் நேம் சொல்லுவேன். அந்த வில்லன் கேரக்டர் அந்த நேம் சொல்லுவேன். அதோட ஒரிஜினல் ஹீரோ அந்த ஒரிஜினல் ஆக்டர் நேம் நீங்க சொல்லணும். ஓகே? ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சிட்டி. ரஜினிகாந்த் சார். ஏய் அப்பா டேய் பஸ் சொல்லிச்சுடா. வீரபத்ரன். எனக்கு தெரியாது. சூரி. காமெடி ஆக்டர் சொல்லு. ஆள பாரு. Ask me please. ப்ளீஸ். ஓகே, நீலாம்பரி. நீலாம்பரி ரகுவரன் சார். நீலாம்பரி ஏறி சொல்லுமா. நீலாம்பரி யாரு? வயசானவங்க அழகு ஸ்டைல் மாறவே இல்லை. யாரு? நீலாம்பரி விஜய் சாந்தியா? இல்ல ரம்யா கிருஷ்ணா. ரம்யா கிருஷ்ணா. எப்ப ஆம்பளை மாறா தெரியல. சரி, சகாயம். எனக்கு தெரியாது ப்ளீஸ். அமாவாசை. I don't know. மார்க் ஆண்டனி. ரகுவரன் சார். அடே பா சொல்லுதே. யா தேஜா. No. மாயன். I don't know. Anyone please அலிபாய். stop it. டைம் அப். ஒரு மனுஷன் பஸ்ல ரன்னிங்ல இறங்கலாம், மாட்ல ரன்னிங்ல இறங்கின ஒரே ஆளு தான். ஆனா இது வரைக்கும் இந்த ஷோக்கு எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. உங்கள மாதிரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் ஒருத்தர் கூட தந்தது இல்லம்மா. ஆனா என்ன பெத்த ஆத்தா, நீ தமிழ் சினிமால நல்லா வரணும். ஆனா தமிழ் சினிமா ப்ரமோஷனுக்காக எந்த ஈவெண்ட்டுக்கும் போயிடாத மாரியாத்தா. Thank you. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 3 மார்க் எடுத்துக்கிறீங்க. சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷிகள் சர்ட்டுகள், கோ பிரசன்டட் பை காலிமார்க் பவன்டோ. வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்றுல கலந்துக்கூடிய 2 போட்டியாளர்கள் விஜயலட்சுமி அண்ட் ஹீரோ சந்தேஷ். இதுக்கு ரூல்ஸ் என்னன்னு கேட்டாருன்னா, மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்றி கேட்பான். ஓகேவா? முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறா பதில் சொல்றீங்களோ அவ ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் என்ன ஆவா மாமா? ஒரு தவறான பதிலுக்கும் கீழே இறங்கிட்டே இருப்பேன். ஒரு தவறா. ஆமா, அதாவது பதில் சொல்லனாலும் தவறு தானே. பதில் சொல்லைனா ரொம்ப தவறு. அப்ப கிட்டு சுத்துவோம். ஓகேவா? பதில் சொல்லி தப்பா போச்சுன்னா லைட்டா சுத்துவோம். ரூல்ஸ் கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். விஜயலட்சுமி, இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. குடியரசுத் தலைவர் மட்டுமே நியமிக்கும் அதிகாரம் கொண்ட பதவி எது? கமிஷனர். கமிஷனரை போய் குடியரசுத் தலைவர் நியமிப்பாராமா? ஐயோ எனக்கு தெரியாது. இல்ல யோசிச்சு சொல்லுங்க. லாஜிக்கா குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவர் என்ன போஸ்டிங் ஆளு, அவர் மட்டுமே நியமிக்கிற தகுதி ஓ உண்டு. சேமா? இல்லையே, சேம் நம்மள தான. வை காட். ஓகே, பதில் தெரியலையா? கலெக்டர். கலெக்டரா? ஓகே, கலெக்டர். பிளாக் பண்ணிடலாமா? ஆன்சரை பிளாக் பண்ணிடலாமா? சத்தியமா கேவலமா எல்லாரும் எனக்கு துப்ப போறாங்க. இல்ல, இல்ல, இது கூட அதெல்லாம் நீ தெரியும் கவலைப்படாதீங்க. பொண்ணுக்குன்னு. ஐயோ எனக்கு தெரியாது. நிறைய குடியரசுத் தலைவர்னா யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் கதிச்சேன். சொல்லுங்க. ஓகே விஜயலட்சுமி, கலெக்டர் என்கிற பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். ஆளுநர் என்பது சரியான விடை. ஸ்டேட் கவர்னர், ஆளுநர். ஓகேவா? சசனல், இறுதி சுற்றுல உங்களுக்கு முதல் கேள்வி. நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லுவீங்க, நான் உறுதியா நம்புறேன். பார்ப்போம். இந்தியாவில் மக்களவை, மாநிலங்களவை இரண்டையும் ஒரே நேரத்தில் கூட்டும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்ல குடியரசுத் தலைவர். நல்லா யோசிச்சு பதில் சொல்லலாமா? மக்களவை, மாநிலங்களவை. ஆமா, ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் கூட்டுகிற அதிகாரம் யாருக்கு? அது பார்லிமெண்ட்ரி, அப்புறம் இது லெஜிஸ்லேஷன், ரெண்டுமே என்ன பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான்.
ஷூர் ஷூர். லாக் பண்ணிடலாமா? ஓகே செந்தில், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். சரியான விடை. விஜயலட்சுமி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியல்லாம் விடுங்க ப்ளீஸ். ஓ மை காட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உண்மையிலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அப்ப டவுட் தான். இல்ல 10வது படிச்சிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் கூட நம்ம சுதந்திரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க விஜயலட்சுமி, ஜனநாயகத்துல அடித்தட்டு மக்கள் மேல வரணும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர். க்ளூ கொடுக்கணுமா? இதுக்கு மேல க்ளூ எவனாலையும் தர முடியாது. இங்க பாரு சிந்தா, உன்னை ஓரமா உட்கார வச்சுக்கிறோம், அதோட உட்காந்து நீ அரசியல் ஏன் கேக்குறீங்க? அந்த மாதிரி ஹிஸ்டரியே காந்திஜி சுபாஷ் சொல்றேன், க்ளூவே சொல்றேன். காந்திஜி சுபாஷ் சந்திர போஸ் வரிசையில இவர் ஒரு முக்கியமான தலைவர். இதுக்கு மேல எவனுமே க்ளூ தர மாட்டாமா. ஓ எங்க வீடு இருக்குல. ஓகே ஓகே, அம்பேத்கர். உங்க வீட்ல தான் அம்பேத்கர்? இல்ல, அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு, அது பின்னாடி தான் எங்க வீடு இருக்கு. சரி ஓகே, ஆனா பதில் சரியான பதில். டாக்டர் அம்பேத்கர். திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. ஹலோ, எனக்கு தெரியுங்க. நோ ஐ நோ ப்ளீஸ். சரி ஓகே, டாக்டர் அம்பேத்கர் என்பது சரியான பதிலா இல்லையா என்பதை இப்ப பாத்துறோம். இப்படிலாம் போகாதா? சரியான விடை. செந்தில், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன? மொழி வாரியா. மொழி வாரியா பிரிக்கப்பட்டிருக்காங்க. பிரிக்கப்பட்டிருக்கு. கன்ஃபார்மா? எஸ். ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? எஸ். ஷூர்? எஸ். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை. அம்பி பின்றார். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? டைம் போயிட்டு இருக்கு. விஜயலட்சுமி, பதில் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இது ஒரு கேம் ஷோ, சீரியல்ல தொடர்ந்து போறதுக்கு ஏன் அவன் வெயிட் பண்றேன். கட் பண்ணிடுங்க அப்புறம் ஃபுட்டேஜ். தென்மொழி. சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. போய் சொல்ற. டைம் அப். என்னது? நீங்க கேள்விக்கு பதில் சொல்லல அப்படினா கூட ஒரு லெவல் கீழ இருக்கீங்க. சரியான விடை முத்தையா என்பது சரியான விடை. தெரியாதுங்க. வேணும்னே பிளான் பண்ணி எனக்கு இப்படி கேக்குறீங்க. தமிழ் கவிஞர்கள்ல முக்கியமான ஒரு கவிஞர், தயவு செஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கவிஞர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சந்தையில் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று முழக்கமிட்டு பாடியவர் யார்? மிக புகழ்பெற்ற கவிஞர். கவிஞர் பாரதியார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லாமே. கவிஞர் பாரதிதாசன். அப்படியே லைனா வந்துடுவீங்களா? கவிஞர் பாரதியார் இல்லனா கவிஞர் பாரதிதாசன். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பாரதிதாசன். பாரதிதாசன். ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? லாக். ஷூர்? ஷூர். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். மிக சரியான விடை பாரதிதாசன். மிஸ்டர் சந்தேல், இது ஃப்ளூக்ல வந்ததா இல்ல கல்யாணம் ஆன லக்ல வந்ததா? இல்ல, இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அவ்வளவு கான்ஃபிடண்டா ரிப்ளை பண்ணல. சொன்னால கண்டிப்பா பாரதிதாசன் தான். அப்படி என்ன வச்சு நூல் பிடிச்சு வந்துட்டீங்க. அடுத்த நான் இப்படி டெஸ்ட் பண்றேன். ஐயோ நானே சொல்லி மாட்டேன். நடக்குதா? ஐயோ. உங்களுக்கான நான்காவது கேள்வி. பிறந்தது முதல் இறப்பது வரை தூங்காத உயிரினம் எது? ஈசல். ஈசல். கொஞ்சம் ட்ரை பண்ணா சரியான விடை வந்துரும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பறக்கும் ஈசல் குடும்பம். ஈசல் உயிரினம் தானே? ஈசல் உயிரினம் கண்டிப்பா. நாமளே உயிரினம்ங்கறப்ப ஈசல் உயிரினம் தானே? ஐ திங்க் இட்ஸ் ஈசல். ஈசல். ஓகே, ஈசல். இந்த ஆன்சர் லாக் பண்ணலாமா? ஓகே. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா கரெக்டா வந்திருக்கும். செந்தில் சார் தெரியுமா? மீன். மீனா? இல்ல, மீன் நீந்திரே தூங்கும். நான் எழுப்பில விடுவேன். ஆக்சுவலா எறும்பு என்பது சரியான விடை. எது? எறும்பா? எறும்பு. கண்ணுக்கு மீனுக்கு கண்ணு இல்லையா? அந்த ஹைலைட்லயே. ஆனா அதுக்கு உறக்கம்ங்கிற ஒரு உணர்வு இருக்கு. இல்ல, மீன் தூங்குமே. கண்ணு திறந்துட்டே தூங்கும். கண்ணை திறந்துட்டே தூங்கும். உங்களுக்கான நான்காவது கேள்வி. எந்த பிராணியால் இனிப்பு சுவையை அறிய முடியாது? டாக். நாய். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அது ஒரு செல்ல பிராணிகள்ல வளர்க்கக்கூடிய ஒண்ணு. நாய். நாய். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். தவறான விடை பூனை என்பது சரியான விடை.
இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தீங்களா? பரவாயில்ல செந்தில், நீங்க ஒரு கேள்விக்கு தரணும் வாட்டி நீங்க விஜயலட்சுமி திருச்சி ரங்கநாத சயனா. அதான் என்ன திருப்பலி எழுச்சியா பண்ண முடியும்? கேளுங்க. இந்த ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க ரன்னர் ஆயிருவீங்க, அவர் வின்னர் ஆயிருவார். ஓகே ஓகே சீரியஸா சின்சியரா பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஓகே மிக வேகமாக வளரும் உயிரினம் எது? மிக வேகமாக வளரும் உயிரினம் எது? டைம் போயிட்டு இருக்கு. திமிங்கலம். இதுக்கப்புறம் நான் கேட்கறது இன்னும் மோசமா இருக்கு. அதுக்கு தான் இவன்ட்ட கேட்காத இருக்கிற ஒஸ்தி ஒண்ணா இருந்து கீழே அங்க இருந்து செந்தில் சார் பாலாஜி பாலாஜி எனக்கு க்ளூ கொடுங்க. அவர் மட்டும் க்ளூ கொடுக்குறீங்களா? சரி மிக வேகமாக வளரும் இன்னும் வந்து இது ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் அனிமல். ஏண்டா இது க்ளூவாடா? நான் திமிங்கலம் சொன்னா அவர் நோ சொல்லிட்டாரு. யானை. திமிங்கலத்துல இன்னொன்னு கொஞ்சம் நீல திமிங்கலம். நீல திமிங்கலம். அதான் நீலமா இருக்கு. நீலம் ஏன் நீங்க வேற கரெக்டா சொல்லுங்க. ஓ சுறாவா? சுறாவா? ஓகே என்ன லாக் பண்ணலாம்? சுறா லாக் பண்ணிடலாமா? ஹெல்ப் பண்ணுங்க, லாக் பண்ணிட்டா. எனக்கு தெரியாது. சுறா. நீங்க சொன்ன பதில்ல ஏதோ ஒன்று கூட சரியா இருக்கலாம். சுறாவாவும் சரி. சுறா லாக் பண்ணிடலாமா? சுறா லாக். ஓகே நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். இப்படி பண்றீங்க பாத்தீங்களா? கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க. தவறான விடை. சரியான விடை நீல திமிங்கலம் என்பது சரியான விடை. நீங்க வேணும்னே பண்றீங்க. உங்க வீட்டு பிள்ளைக்காக பண்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே நீதாமா எங்க வீட்டு பிள்ளை. டேய் வாடா. ஓகே 4 கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொல்லிட்டீங்க. அப்பா थैंक यू விஜயலட்சுமி. அதனால இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் செந்தில், ரன்னர் விஜயலட்சுமி. வெரி குட். நம்ம அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு கலகலன் பண்ணி கொடுத்த இந்த 4 செலிபிரிட்டிஸ்க்கும் வெண்ணிலா வீடு டீமுக்கு ஒரு பலத்த கைதடல். வெண்ணிலா வீடு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற ஒரு படம் சொன்னீங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுடைய நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டீம் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வெரி குட். இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் செந்தில் அவர்களுக்கு ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனம் வழங்குகிற 2 இரவு 3 பகல் தங்குற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் இல்ல ஹேண்ட் போர்டு நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ். இந்த எபிசோட ரன்னர் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஹேண்ட் போர்டு நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான நான் ஸ்டிக் குக்வேர் செட். சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற ₹5000 வாட் gift voucher ரன்னர் அண்ட் வின்னர் உங்க 2 பேருக்குமே each 5000 வாட். ஜெயனம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற ₹5000 gift voucher உங்க 4 பேருக்கு each 5000. அது மட்டும் கிடையாது 10 fingers fashion நிறுவனம் வழங்குகிற டெரகோட்டா ஜுவல்லரி ₹5000 வாட் each 5000 4 பேருக்குமே. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வழங்குகிற ₹5000 gift voucher உங்க 4 பேருக்குமே each 5000. அது மட்டும் இல்ல கிளாசிக் போலோ நிறுவனம் வழங்குகிற ₹2000 வாட் gift voucher உங்க 4 பேருக்குமே each 2000. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸோட அமக்கலமா கோலாகலமா கொண்டாட்டமா அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது பாட்டு மாமா அண்ட் ஈரோடு மகேஷ். இது கார்கோஸ் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமா? பாட் பை எம்சிஆர் வெஸ்டிகல் சர்டிகல் கோ பிரசிடென்ட் பை காளிமார்க் மொமெண்டோ. நடுவுல கொஞ்சம்